மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தாய் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று கிதியோனின் சேனைகள் தேசத்திலே எழும்புவார்களாக, பட்டணத்திலே எழும்புவார்களாக. இயேசுதான் வழி, இயேசுவே ஆண்டவர் என்கிற முழக்கம் தொனிப்பதாக. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. ஓ எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. தாய் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவலை. ஜெபசேனைகள் எழும்பட்டும், துதிக்கிற சேனைகள் எழும்பட்டும், தடைகள் உடையட்டும், தேவ நாமம் உயர்த்தப்படுவதாக. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. ஓம் செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. தாய் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தாய் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும், தடைகள் விலகட்டும், ஜனங்கள் இயேசுவை அறியட்டும். ஒரு முழக்கமாய் பாடலாமா, அறிக்கையாய் சொல்லலாமா? இப்படி வாய் வந்து பிறக்கிற வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? இந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கையை தட்டி ஆமென்.
திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹalleluya. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹalleluya. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹalleluya. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹalleluya. ஆய்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆய்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹalleluya. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹalleluya. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹalleluya. எழும்பட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹalleluya. ஆய்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆய்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஒரு விஷயமே ஆய்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஹalleluya. ஒரு அர்ப்பணத்தோடு அந்த பாடலை பாட போகிறோம். பவுல் ரோமருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சேர்ந்து பாடலாமா? நீரே எல்லாம். ஒரு அர்ப்பணத்தோடு அந்த பாடலை பாடலாமா? நீரே எல்லாம் நீரே எல்லாம்
நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. எத்தனை பேர் உண்மையா அர்ப்பணத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. வாயில திறந்து சத்தமா அறிக்கை செய்ய பார்க்கலாமே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பவுல் சொன்னது போல, ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவும் எங்களை பிரிக்க மாட்டாதப்பா. நல்ல கையை தட்டி பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம். சிந்தை வாழ்வீனும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வீனும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. சொல்லுங்க பார்க்கலாமே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவைப் போலவே, எல்லாம் அப்படி எழும்பி இருக்கலாமா? நாம் இருக்கிறதை எழுந்து நின்று எல்லாம் எழும்பி குருவைப் நின்று. போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணில் வாழ்வையும் குப்பையாக்குகிறேன், மண்ணில் வாழ்வையும் குப்பையாக்குகிறேன். விண்ணின் வாக்குக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பேன். விண்ணின் வாக்குக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் கன மகிமைக்குரியவர், போற்றப்படத்தக்கவர், உயர்த்தப்படத்தக்கவர். அவர் ஒருவர் மாத்திரமே சகல மேன்மைக்கு பாத்திரர். அந்த நல்ல தேவனை சேர்ந்து ஆராதிக்க போறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. எங்களை தேடி வந்த உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. எங்களுக்காக ஜீவனை தந்த உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. ஹalleluya. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம்ப்பா. ஏனென்றால் நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறொருவர் இல்லை. அந்த நல்ல தேவனை ஆராதிக்கலாம். அவர் நல்லவராமே. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை
வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீர் நீ கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர் நீ கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவரை போல வேறொருவர் இல்லை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் துதிக்கு பாத்திரர், நீர் எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லா கண்கள் மூடி இருக்கும் போது சத்தமா நம்ம ஆர்ப்பரிக்க போற சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர் சர்வவர். உங்க சத்தம் நல்லா கேட்கட்டும், பாடுங்க பார்க்கலாம். போல் வேறு தேவன் இல்லை. உங்க சத்தம்
போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. மீண்டும் சொல்லுங்கம்மா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயம் கூட கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பாருங்க. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. எல்லாம் ஒரே ஒரு விஷயம் பாட போகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி பாடலாமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். உங்க சத்தம் நல்லா கேட்கணுமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் உண்மை உள்ளவர், நீர் ஒருவரே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர் அப்பா. ஓ நீர் பரிசுத்தர், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர், எல்லா முழங்கால்கள் முழங்கத்தக்கதான நாமம் உடையவர். ஓ ஹல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலம் கண்டிராதவர், காணக்கூடாதவர், மகத்துவர், மேலான நாமம் உடையவர். உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவராமே. ஓ பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர். ஓ எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடைய நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து சத்தமாய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நீர் ஒருவரே எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே பரிசுத்தர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாமத்திற்கு மாத்திரம் நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா முழங்கால்கள் முழங்கத்தக்கதான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. சகல கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த முதல் நாள் மிஷனரி பெருவிழாவின் முதல் நாள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவர் சார்பாகவும் தூத்துக்குடி முழுவதும் ஜெப ஐக்கியத்தின் சார்பாகவும் இந்த நம் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அன்பு சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள் அனைவரையும் இங்கே வந்திருக்கிற எல்லா போதகர்மார்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் நம் மத்தியிலே அன்பு சகோதரனை கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு வருஷமும் தூத்துக்குடி பட்டணத்திற்கு வந்து அவருடைய மிஷனரி பாரத்தை பகிர்ந்து கொண்டது நிமித்தமாக அநேகருக்கு அந்த மிஷனரி பாரம் உண்டாயிற்று. அநேகர் தங்களுடைய மிஷனரிகளாக அர்ப்பணித்தார்கள். அநேகர் ஊழியங்களை தாங்க, மிஷனரி ஊழியங்களை தாங்க முன் வந்தார்கள். அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மூலமாக நம்முடைய பட்டணத்திலே பெரியதொரு விழிப்பு உண்டாயிற்று. சபைகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, மிஷனரிமார்களை குறித்த விழிப்பு உண்டாகி அநேக தொடப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக சகோதரனை நம் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து சகோதரன் கையிலே இதை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். அதற்கு காரணமாய் அமைந்த முழு இரவு ஜெப ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டுமாக இந்த பட்டணத்திலே வந்து தேவ வார்த்தைகளை சொல்வதற்கு தேவன் எனக்கு ஒரு ஏவுதலை தந்தபடினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருக்கும்படியான கிருபையை தேவன் எனக்கும் என்னோடு சேர்ந்தவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இதே மைதானத்தில் பீகாரின் ஊழியத்திலே 40 ஆண்டுகளை நிறைவு செய்த போது நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வந்து என்னுடைய அருமை சகோதரர்கள் ஒழுங்கு செய்திருந்த கூட்டத்திலே பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பின்பு கால்டுவெல் ஸ்கூல் மைதானத்திலே பேசுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலேயும் கூட உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தது மாத்திரமல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். 5 வருடங்கள் சென்னையிலே வேலை செய்து கொண்டே ஆண்டவருக்காக ஓடுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருந்தார். பீகாருக்கு மிஷனரியாக சென்று தனியாக சென்ற என்னோடு கூட இன்றைக்கு 3000 பேர் தேவ ராஜ்யத்தை நிலைநிறுத்தும் பணியிலே ஆண்டவர் என்னோடு கூட இணைத்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட மாத்திரமல்லாமல் இந்த 50 ஆண்டுகளை ஒரு மிஷனரியாக நிறைவு செய்தது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக இன்னமும் ஓடுவதற்கு உத்வேகத்தோடு கூட ஓடுவதற்கு வருகிற 2 தலைமுறைகளை நாங்கள் ஆயத்தம் செய்வதற்கு கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்தி இருக்கிறார். I don't know what this church is doing in Tuticorin. அடுத்த தலைமுறை குறித்து எத்தனை கவலை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடு கூட பீகாரில் வந்து பாருங்கள். எங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எப்படியாக கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். நன்றாய் கவனியுங்கள். மிஷனரிகளை அனுப்பி தந்த தேசமாகிய இங்கிலாந்திலே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். 2 வாரங்களுக்கு முன்னதாக 37% தங்களை நாஸ்திகர்கள் என்று பிரகடனப்படுத்தினார்கள். பிரிட்டனிலே இருக்கிறவர்கள் எப்பொழுதாவது ஒரு தடவை சர்ச்சுக்கு போவோம் என்று சொல்கிறவர்களையும் சேர்த்து 47% தான் அவர்கள் கிறிஸ்து என்கிற ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள். என்னை காது கொடுக்கிறவர்களே, இது மிஷனரி பெருவிழா. ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என்ன, அநேக முறை இங்கிலாந்து தேசத்திலே போய் நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் 70 தாண்டினவர்கள். எங்கேயா உங்களுடைய இளைஞர்கள், வாலிபர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெட்கமாக இருக்கும். உலகம் முழுவதும் நாங்கள் அனுப்பினோம்.
எங்கள் சொந்த வீட்டையே நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்வார்கள். கொஞ்ச இடங்களிலே மழை துளி போல ஆங்காங்கே எழுப்புதல் நடந்தாலும் மீதம் இடங்களிலே இன்றைக்கு ஆண்டவருடைய பணி செய்வதற்கோ ஆண்டவரை அறிந்து ஆராதிப்பதற்கோ ஆட்கள் இல்லை என்பது அது உண்மை. வரும் நாட்களில் இன்னும் கொஞ்சம் காரியங்களை சொல்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், வரும் தலைமுறை குறித்தோ அதற்கு அடுத்த தலைமுறை குறித்தோ ஒரு அறிவும் இல்லை. இவர்கள் சண்டை தீர்ப்பதற்கே நேரம் போதவில்லை. நன்றாய் அறியுங்கள். பெரிய தேசத்தில் எனக்கு 76 வயதை நான் முடித்து விட்டேன். 50 ஆண்டுகள் மிஷனரியாக வாழ்ந்து விட்டேன். நான் என்னுடைய மக்களுக்கு சொல்வதெல்லாம் 76 - 50 I am only 26. எனக்கு அந்த பலத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லுவேன். நமக்கு கோட்டு சூட்டு 3 பீஸில் நின்னாதான் ஊழியக்காரனா தெரியும் இல்லையா? நான் எழுதின பாடல் நீங்கள் பாடினீர்கள். சீஷன் என்பவன் தனக்காக வாழாமல் தன்னையும் தருவான் என்பதற்கு என்னோடு 30 வருடங்கள் 35 வருடங்கள் நிற்கிறவர்களே இந்த 50 வருடத்தில் தேவன் எழுப்பி தந்ததுக்காக கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? That exactly happened with our earlier missionaries, whether it is Caldwell or Pope or Thomas Walker. நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். ராக்லன் அப்படி செய்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா உடுத்தி நல்லா அமைதியாக உட்கார்ந்துருக்குறோம். இந்த மிஷினரி பெருவிழாவுடைய தேவையை சொல்றதுக்காக நான் இந்த காரியங்களை சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை பூமி அறிய வேண்டுமே, கர்த்தரின் நாமம் உயர்த்தப்பட வேண்டுமே. அதற்காகத்தான் நான் வளர்ந்த இந்த பூமியில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் மற்ற கூட்டங்களிலே எனக்காக ஜெபிக்க மாட்டார்களோ, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காதோ, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காதோ, எனக்கு 2வது வீடு கிடைக்காதோ, இப்பொழுது போகிற காரைக்காட்டிலும் வசதியான பார் கிடைக்காதோ என்று சொல்லுகிறதுக்கு ஜெபிக்கிறவர்களை தேடி நாடி ஓடுகிற கூட்டத்தின் மத்தியில் தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்வதற்கு சபையை திசை திருப்ப வேண்டிதான் இந்த கூட்டம் மிகுந்த பாரத்தோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதே தொனி அதே ஓசை எழும்பும் என்று விசுவாசித்து மறுபடியும் நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். எங்களை பெருமைப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக இந்த தேசத்தின் தேவையையும் தேவனுடைய துடிப்பையும் கொஞ்சம் காட்டி கொடுத்து விட்டு போய்விடலாம் என்று சொல்லிதான் நானும் என்னுடைய குழுவினரும் வந்திருக்கிறோம். தேவ வார்த்தையை பார்க்கும் முன்னதாக தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்று வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போக மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வசன தாகம் மறுபடியும் உண்டாவதாக.
ஆண்டவர் இந்த நாட்களுக்காக உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு காண்பித்த வார்த்தைகள் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை இந்த 3 நாட்களும் தியானிக்கிறதற்கு ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து வார்த்தைகளின் காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு போதித்தார். ஆண்டவர் எனக்கு போதித்ததை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். இன்றைக்கு வீட்டிலே போய் சாப்பிடுவதற்கு முன்னதாக குடும்பமாக தயவு செய்து இந்த 11 வசனங்களையும் வாசித்து விட்டு நீங்கள் சாப்பிடும்படியாக நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். தயவு செய்து செய்யும்படியாக கேட்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து 39வது வசனத்தினுடைய சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கலாம், 30வது வசனத்தை வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வேதம் மறக்கப்பட்டது மாத்திரமல்ல, வேத வார்த்தைகள் திரிக்கப்பட்டு தங்களுக்கு சாதகமானவைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதனால் சில காரியங்கள் திருச்சபைக்குள்ளேயும் வெளியேயும் ஏராளமாய் தாராளமாய் வெள்ளம் போல் புரண்டு கொண்டிருக்கிறதை பழமைவாதிகளாகிய நாங்கள் அல்லது என்னை போன்ற மனதுடையவர்கள் கண்டு புழுங்க ஆரம்பித்திருக்கிறோம். 3 நாட்களுக்கு முன்னதாக வேலூரிலே வசிக்கிற சகோதரன் ஸ்டான்லியோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய வீட்டிலே சென்று அவர்களும் அதே ஆதங்கத்தை தான் சொன்னார்கள். என்னை அகஸ்டின் என்று சொல்வார்கள். அகஸ்டின், என்ன நடக்கிறது? நாம் கண்ட எழுப்புதல் எங்கே? 65வது ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 80வது ஆண்டு வரை நடப்பெற்ற அந்த காரியங்கள் எங்கே என்று அவர்கள் என்னோடு கூட தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் சபையின் சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இந்த நாட்களிலே 1965வது வருடத்தில் இருந்து 1980வது ஆண்டு வரை நம்முடைய தமிழகத்திலையும் தேசத்திலையும் நடந்த காரியங்களை பார்த்தால் ஒரு நம்மை அறியாத இனம் தெரியாத ஒரு எழுப்புதல் அலை புறப்பட்டு பட்டணங்களிலே கிராமங்களிலே ஊடுருவி பாய்ந்ததினால் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிற சில மிஷனரி ஸ்தாபனங்கள் எழும்பிற்று. அது நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவாய் இருந்தாலும் சரி, அல்லது ஐஎம் என்று சொல்கிற இந்திய அருள்பணி இயக்கமாய் இருந்தாலும் சரி, அல்லது பிளஸட் யூத் மிஷன் என்று சொல்கிற ஆசீர்வாத இளைஞர் முழக்கமாய் இருந்தாலும் சரி, என்னை போன்ற ஒரு மிஷனரி சங்கமாக அல்ல, ஒரு மனிதன் போய் பின்னதாக மிஷனரி சங்கமான ஜெம்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஐஎம்எஸ்க்கு உயிர் கொடுத்த அல்லது என்எம்எஸ்க்கு உயிர் கொடுத்த நாட்களாக இருந்தாலும் சரி, அல்லது போஸ் மெய்யப்பன் அவர்களால் நடத்தப்பட்ட சர்ச் growth மிஷனரி மூவ்மெண்ட் ஆக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து ஞானராஜ் அவர்களால் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்தியன் சர்ச் growth மூவ்மெண்ட் ஆக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டவைகளே. ஆண்டவர் உபயோகப்படுத்தின பெரிய பெரிய தலைவர்களை தமிழகம் இந்த உலகத்துக்கே தந்தது சவால் விடும்படியாக. அவர்களுடைய கூக்குரல் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. அதை நீங்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே மறந்திருக்கலாம். இந்த தலைமுறைக்கு அதை குறித்து அதிக அறிவும் இல்லாமல் இருக்கலாம். சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். அந்த எழுப்புதலின் நாட்களிலே நான் ஒரு கூட்டத்திலே போய் ரட்சிக்கப்படவில்லை. என் அறையிலே தேவன் என்னை சந்தித்தார். சென்னை பட்டணத்திலே நல்ல கம்பெனியிலே நல்ல வேலை செய்து கொண்டிருந்த என்னை தேவன் தேடி வந்து சந்தித்தார். அந்த நாளிலே எங்களுக்கு யாரும் பைபிளை வாசி என்று சொன்னதே இல்லை. ஆனால் மணிக்கணக்காக உட்கார்ந்து வாசித்தோம். யாரும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. ஜெபிக்க வாருங்கள் என்று அறைவுகள் விழித்தவர்களும் அல்ல. ஆனால் ஆட்டு படுகைகளிலே, மலை உச்சியிலே, சென்னையினுடைய கடற்கரையிலே அழுது கலந்தினோம்.
எங்கள் கண்ணீரை எங்களாலே அடக்க முடியவில்லை. வாலிபர்கள் அப்பொழுது நாங்கள் உலகத்தின் இழுப்பு எங்களை பிடித்து இழுக்க முடியவில்லை. சென்னை நகரத்தின் மாயங்கள் எங்களை அடக்கி வைக்க முடியவில்லை. இப்படி ஊழியம் செய்ய என்று கற்றுக் கொடுக்கிறவரும் இல்லை, சொன்னவர்களும் இல்லை. ஆனால் தெருக்களிலே அதிகாலையிலே பிரசங்கங்களையும் வார்த்தைகளை சொல்லுகிற காரியத்தை செய்து வந்தார். அதை தான் தூத்துக்குடி பட்டணமும் கண்டதென்று பழைய ஆட்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள். ஸ்பான்டேனியஸாக தானாக மணிம வந்து செயல்படுகிற ஒரு கூட்டத்தை அந்த சைலண்ட் ரிவைவல் என்று சொல்லுவேன், அண்டர் கரண்ட் ரிவைவல் என்று சொல்லுவேன். கீழ் மட்டத்தில் காணப்பட்ட ஒரு எழுப்புதல் செய்தது என்பதை நீங்களும் நான் அறிந்து வேண்டும். இங்கிலாந்து தேசத்திலே 1903 வருடங்கள் மாத்திரம் எவன் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனால் ஒரு எழுப்புதல் பொறி விழுந்தது. அதை தொடர்ந்து இங்கிலாந்து தேசத்தில் இன்னொரு சின்ன மனிதன், உலகமறியாத ஒரு மனிதன், ஜார்ஜ் ஜெஃப்ரே என்கிறவர், அவர் எழும்பி எவன் ராபர்ட்ஸ் சபைக்குள்ளே கிரியை செய்தார். இவரோ வெளியே வந்து அந்த தீயை பற்ற வச்சதினால் ஆங்காங்கே சபைகளை உருவாக்கினார். அதற்கு பேர் எலிம் மிஷனரி சர்ச்சஸ். கவனிங்கள் நான் சொல்லுகிறதை, இவர்கள் மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள், இது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த சபைகளை ஜார்ஜ் ஜெஃப்ரே உண்டாக்கின போது முதலாவது 1904 வருடத்தின் இறுதியிலே 2 ஆண்டுகள் தான் ஆயிருந்தது. தீப்பிடித்து எழுப்புதல் தீப்பிடித்து இங்கிலாந்தின் ஒரு மூலையில, வேல்ஸ் தேசத்தினுடைய மூலையில பற்றி கொண்டிருந்த அந்த தீ சபைகள் உண்டாகிறதுக்கு ஆரம்பித்திருக்க நிலையில முதலாவது மிஷனரியாக ஒரு பெண் இந்திய தேசத்திலே வந்து மும்பையிலே கால் பதித்தாள். A girl, single girl, came all the way from England, sent by the church. சபைத்தான் அவளை ஜெபித்து அனுப்பித்தது. தேவனை இந்தியாவுக்கு அனுப்பினார். மகாராஷ்டிராவில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்து அவள் கண்டது ஒன்றும் இல்லைதான். ஆனால் எழுப்புதல் தீ வந்தால் மிஷனரிகள் எழும்பித்தான் அவர் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அந்த தீ பரவி 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 ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி என்று சொல்வார்களே, நார்வேயிலே, ஸ்வீடனிலே, பின்லாந்திலே, அது ரஷ்யாவினுடைய வடக்கு எல்லையாம் சைபீரியாவிலே பற்றி பிடித்தது. இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும், சைபீரியா தேசத்துக்கு பல முறை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கும் அங்கே இருக்கிற பாஸ்டர்களுக்கு செமினார் நடத்துவதற்கும் ஆண்டவர் என்னை கொண்டு போனார். இன்றைக்கும் அந்த ஜெர்மானிய ரஷ்யன்கள், ஆனால் ஜெர்மானியர்கள் ஸ்டாலின் காலத்திலே ஜெர்மனியில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு போன அவர்கள் ரஷ்ய மொழியை கற்றுக்கொண்டார்கள். ஜெர்மனியர்கள் 2ஆம் உலக யுத்தம் முடிந்த போது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், ஜெர்மன் தேசத்துக்கு வந்தார்கள். ஜெர்மன் தேசத்தினுடைய பாரம்பரியமோ அங்கே உள்ள சபையினுடைய குளிர்ந்த நிலை அவர்களை பாதிக்கவில்லை. இன்றைக்கும் அவருடைய சபைகளில் எல்லாம் ஜெர்மனியிலே நான் பேசி இருக்கிறேன். எந்த சர்ச்சிலும் 700 பேர் 800 பேரை குறைந்து இல்லை. சபை ஆரம்பிப்பது 8 மணிக்கு என்றால் 6:30 மணிக்கே வந்து விடுவார்கள், அல்லது 7:30 மணிக்கு பிந்தி யாரும் வரமாட்டார்கள். வந்து முழு சபையும் முழங்காலில் நிற்கும், முக்காடு போட்டிருக்கும், பாடிக்கொண்டே ஜெபித்துக் கொண்டே அவர்கள் ஆராதனைக்குள் பிரவேசிக்கிறது என் கண்கள் கண்டிருக்கிறது. இன்றைக்கும் நடந்ததில்லை, இன்றைக்கும் அதிலே தொடப்பட்டவர்கள் என்னோடு கூட பீகாரில் இருக்கிறார்கள். You can come and see those Germans, but Russian speaking Germans working with us. அன்றைக்கு எவன் ராபர்ட்ஸ் ஆரம்பித்த அந்த தீ, அதை தொடர்ச்சியாக அந்த தீ பரவி 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 சைபீரியாவுக்கு போய் சுரையாக அடிமைகளாக நடத்தப்பட்ட அவர்களை தொட்டபோது அவர்களுக்கு உண்டான வேகம் இன்னமும் குறையவில்லை என்று நான் தைரியமாக சொல்வேன். என்னோடு கூட வந்தீர்கள் என்றால் ஒரு ஜெர்மன் கப்பல் பிசினஸ் விசா எடுத்து பெரிய இன்ஜினியர், ஆட்டோமொபைலிலே he is கைதேர்ந்த இன்ஜினியர். He came with his wife and one child.
கவனிங்கள், ஒரு பிள்ளையோடு கூட வந்தார். இந்திய அரசாங்கம் அவருக்கு 5 வருடங்கள் அவருக்கு விசா தந்தது. தன்னுடைய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினதினாலே எங்களோடு இணைந்து கொண்டார். அவரை எங்கள் பாலிடெக்னிக்கில் இலவசமாக வந்து படித்துக் கொடுக்கிறார். கூடவே இங்க இருக்கிற அநேக கம்பெனிகளுக்கு அவருக்கு ஒரு கன்சல்டன்ட். அப்படி இருக்கும்போது 2வது குழந்தை சென்னையிலே பிறந்தது. 3வது குழந்தை நாங்கள் இருக்கிற எங்கள் ஆஸ்பத்திரியிலே பிறந்தது. அதற்கு 4வது குழந்தை கல்கத்தாவில் பிறந்தது. அந்த 2வது பிள்ளையை கேட்டால் சொல்வார், ஐ எம் a product of சிக்கரியா என்று சொல்வாள். நான் சிக்கரியாவினுடைய செல்வம் என்று சொல்வாள். கவனிங்கள், அவர்கள் வரும்போது அது ஜூலை மாதம். எங்களுடைய வெயில் 52 டிகிரியும் தொட்டு விட்டு வந்திருந்தது. 47 டிகிரி சாதாரணமாக இருந்தது. நான் சொன்னேன், அவருடைய பேர் ரூடி. ரூடி, don't come now. You have got little children, don't come now. சொன்ன, ஜெபக்குமார், நீ சாகலியே. 47 டிகிரியில நீ சவுத் இந்தியால வந்து நீ சாகலியே. ஜெர்மனியர்களாகிய நாங்கள் உங்களை காட்டிலும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறவங்க, நாங்க உயிரோடு இருக்கமா என்று அங்க வந்தபோது அவருடைய பிள்ளைகளுடைய முகமெல்லாம் வெந்து புண்களாயிற்று. நான் அந்த குட்டி பிள்ளையை கேட்டேன், அம்மா நீ ஜெர்மனிக்கு போகணுமா? ரொம்ப சூடா இருக்குல்லடா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? the first girl, she was only 5. I am the one எழுதுதான். அவள் சொன்னாள், என்ன சொன்னா தெரியுமா? uncle, this is heaven when God calls. தேவன் அழைப்பார்னால் அதுதான் யா பரிசுத்த பூமி, அதுதான் சொர்க்கம். இன்றைக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள். இன்றைக்கு அந்த குடும்பம் மழையிலேயும் குளிரிலேயும் ஏன் வெயிலிலேயும் அங்கேயே தங்கியிருக்கார். they don't go for a summer holidays. அப்படி இருக்கிற அவர் ஒரு நாளில மோட்டார் சைக்கிளில வரும்போது ஒரு டிராக்டரை தட்டி விட்டதனால முகம் குப்புற விழுந்தார். ஹெல்மெட் கலண்டு ஓடிச்சு. அவருடைய முகங்கள் நொறுங்கி போன. சென்னைக்கு அனுப்பி வைத்தோம். சென்னையில ஏதோ ஒட்டு போட்டு அனுப்பிவிட்டார்கள். அங்கே வந்தபோது அவருடைய மனைவி பார்க்கிறாள், அவருக்கு மூளை சரியாக வேலை செய்யாது போல தெரிகிறது. அவள் நினைக்கிறார், இவன் இப்படி கோபப்பட மாட்டான், ஏன் கோபப்படுகிறான் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். கவனியுங்கள். ஆனால் ஆகையினாலே அவருக்கு ஏதோ கோளாறு உண்டு நாங்கள் கண்டுபிடித்து எங்களுடைய ஆஸ்பத்திரியிலே அதற்கு வசதிகள் இல்லாதனாலே சென்னைக்காரர்களும் அதற்கு உதவி செய்யாதனாலே அவரை வலுக்கட்டாயமாக ஜெர்மனிக்கு அனுப்பினோம். ஜெர்மனியில் அவரை சோதித்து பார்த்து சொன்னார்கள், உன் முகம் முழு முகத்தினுடைய எலும்பு நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 6 மாதங்கள் அவருக்கு பலவிதமான ஆபரேஷன் செய்து சரியாக்கி நீ வாழ்நாள் முழுவதும் வேலையே செய்யக்கூடாது என்று டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர், you believe the medicine, I believe the great God, my Jesus. He called me. என்னை இந்தியாவுக்கு போய் என்று அழைத்தார். இன்றைக்கும் listen sir, அவர் எங்களுடைய ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இடத்துல போய் கையெழுத்து வாங்க வேண்டும், இவரை அனுமதிக்கலாம் என்று. அந்த ஐஜி என்ன சொன்னார் தெரியுமா? We need German technology and German education for our children. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெர்மனியார்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வேண்டும். எங்கள் பிள்ளைகள் அறிவு படைத்த இன்ஜினியர்களாக வேண்டும். நீ சொல்லிக் கொடுக்க போறான், because your certificate says you are one of the best engineers of Germany. We need, but I give visa at the cost of my soul. எங்க சோலை அடகு வச்சு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீ வந்து வாழ்ந்தாலே ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி விடுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க. வேறு விதமான பிரசங்கத்தை கேட்டு நமக்கு இதெல்லாம் என்னடா சொல்றாரு. நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொல்றேன். அன்றைக்கு எவன்ஸ் ராபர்ட் போட்ட தீ பரவி 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 சைபீரியாவை தொட்டது, மங்கோலியாவை தொட்டது, மியான்மாரை தொட்டது, நாகாலாண்டை தொட்டது, ஒரிசாவை தொட்டது. அந்த தீ தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. If you see the chronicles, அதனுடைய அட்டவணையை, நாள் அட்டவணை பார்த்தால் தமிழகத்திலே இந்த அண்டர் கரண்ட் என்று சொல்கிறேன் 1965 இருந்து ஆரம்பித்த அந்த தீ
அன்றைக்கு 1903 வேல்ஸ் தேசத்தில் முழங்காலில் நின்ற ஒரு மனிதனால் உண்டாயிற்று. பக்கத்தில் வந்து கையை பிடி சொல்லுங்க. உங்களை பற்றி சொல்லலை, ஏன்னா நமக்கு எழுப்புதலை பற்றி வேறு விதமான ஐடியா. எழுப்புதல் வந்து அப்படியே கொட்டுன்னு பணம் கொட்டும். கேஜ்ரிவாலை பார்த்து கேளுங்கள், அவன் சொல்வான் லட்சுமி படத்தையும் கணபதி படத்தையும் ரூபாய் நோட்டில் அடித்தா இந்தியா கொட்டும் என்று. எந்த ஐடிஐயில் அதை சொல்லி கொடுத்தார்களோ எனக்கு தெரியாது. லிசன் சார், லிசன். நம்ம ஒன்றும் பக்கத்தில் உங்கள் கையை பிடி சொல்லுங்க. நம்ம ஒன்றும் குறைஞ்ச திங்கள் யோசிக்கல. எழுப்புதல் வந்து நான் அப்படியே செழிப்பு தான். தேனும் பாலும் ஓடுகிற தேசம் வந்துடும். இப்படி தவறாய் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த மிஷினரி பெருவிழாவுக்கு நான் டாக்டர் ஜோ பிரபாகரனை பேசின போது, God makes me to go. வருகிறேன் பிரதர், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டா வர்றேன், இல்லைன்னா வேறு வழியாக வர்றேன். அவர் சொன்னார், என்னைக்கு வருவீங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம், வாங்கண்ணேன்னு சொன்னார். அதனால் வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. அழைப்பை புரிந்து கொண்ட மனிதன் எந்த விலைக்கிரயத்தையும் செலுத்துவான். கரங்களை தட்டி ஆண்டவரை நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்புனா வெறும் மிஷினரியா போற அழைப்பு இல்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார் என்பதை நான் தொடர்ச்சியாக நாளைக்கு மறுநாள் பேசுவோம். மறுபடியும் வாசிக்கிறேன், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்துவார் அல்ல, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பவுலே, மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு சொல்றியப்பா. அழைத்த தேவன், முன்குறித்த தேவன் அழைத்தார். அழைத்தவர் நீதிமான் ஆக்கினாரா? மகிமைப்படுத்தி இருப்பார்னு சொன்னா கூட நான் விட்டுருவேன். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தப்பட்ட பவுலே, என் நேரமும் அழிக்கப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்றுதான் எழுத முடியுமோ? நன்றாக கவனிங்க. கடைசி நாளில் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும் முன்னதாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, இந்த ரோமரின் நிருபத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு 4 காரியங்கள் பளிச்சென்று வெளிப்படும். ரோமர் நிருபத்திலே பவுல் எழுத வந்தது தான் பார்க்காத ஒரு சபைக்கு எழுதுகிறான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். He never visited Rome, but he wrote a letter to them, a long, strong, doctrinal letter. உபதேசத்தை தெளிவாக போதிக்கிற புத்தகம் என்று சொல்லிதான் அது பின்னமாக எழுதப்பட்ட போதிலும், அதை அடுக்கினவர்கள், அதை பைபிளாக மாற்றுவதற்கு உதவினர்கள், சரித்திர புத்தகங்களாக அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு உடனடியாக the church must learn the foundational truth என்று சொல்லி திருச்சபைக்கு அடிப்படையான உபதேசங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சபைகளை உருவாக்குவதற்கு காரணமான வேத பண்டிதர்கள் இதை முதலாவது வைத்தார்கள். அந்த ரோமர்லே 4 காரியங்கள் தெளிவாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுகிற ஞாபகம் இருப்பதற்காக, first redeemed, மீட்கப்பட்டோம். இரண்டாவது justified, நீதிமான்களாக்கப்பட்டோம். மூன்றாவது sanctified, சுத்திகரிக்கப்பட்டோம். நான்காவது மகிமைப்படுத்த, to glorified. வேத புத்தகத்தை இப்படி படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இன்றைக்கு வருகிற வரட்டு, வாதமில்லாத, வாதம் கொண்ட பிரசங்கங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஏதோ கத்திவிட்டு போகிறதுக்கு வரவில்லை. உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் சரி செய்து இதுதான் வேதம் சொல்கிறது என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கவனியுங்கள், முதலாவது மீட்கப்பட்டோம். இரண்டாவது மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்மை ஆண்டவர் எப்படி மாற்றியிருக்கிறாராம்? நீதிமான்களாக்கி இருக்கிறாராம். நீதிமான்கள் ஆக்கினது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறாராம்.
அதற்கு பிறகு நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று அதை அழகாக அட்டவணையாகத்தான் நாம் 30வது வசனத்தில் வாசித்தோம். இப்பொழுது மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். அழைக்கப்பட்டவர்களை குறித்து நான் இன்றைக்கு பேச வரவில்லை, மீட்கப்பட்டவர்களை குறித்து நான் பேசுகிறேன். உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரிந்தும் நாம் எப்படி மீட்கப்பட்டோம் என்பதற்கு 2 வசனங்களை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். 1 பேதுருவின் 1வது அதிகாரம். 1 பேதுருவினுடைய 1வது அதிகாரத்தில் பேதுரு என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். அழகான ஒரு வார்த்தையை பேதுரு நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பழக்கம் இல்லைனாலும் பழக்கம் வந்துடட்டும். அதற்கு பிறகு 23 வாசித்து விடுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இதையும் நம்புறவங்களும் ஒரு அல்லேலூயா போடலாமா? ஹல்லேலூயா. வெரி குட். We are reborn by the word of God. அழிவில்லாத வித்தாகிய இந்த வசனம் எனக்குள்ள யாரோ போட்டாங்க. ஏதோ ஒரு மிஷனரி போட்டார், ஏதோ ஒரு ஊழியக்காரர் போட்டார், ஏதோ ஒரு சுவிசேஷகர் போட்டார். அது எனக்குள்ள ஒரு பெரிய கிரியை உண்டாக்கிட்டு அது பிறப்பித்தது ஒரு புதிய மனிதனாய். ஆகையினால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்பட முடியாது. I can give kilos of gold to my gods and goddesses. It is not going to save me. என்ன ரிடீம் பண்ணாது. ஆனா பழைய சாராள ஒரு பாடுகளை நான் பாடுவேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். எண்ணிலடங்காம் பாவங்கள் போக்கி இயேசுவை மீட்டாரே. எண்ணிலடங்காம் பாவங்கள் போக்கி இயேசுவை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் தங்கிடும். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் புகழ் தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனு தீனா. மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மகிமையில் சேர்த்து விட்டார். பாவசேற்றிலே வாழ்ந்தேன், சாபத்திலே மாண்டேன், எண்ணிலடங்கா பாவங்கள் போற்றி இயேசுவை மீட்டாரே. இதுதான் பழைய பாடல்களுடைய ஆழங்கள் என்று அவங்களுக்கு டாக்டரின் தெரியும், உபதேசம். இன்னைக்கு இருக்கிறவங்க டாக்டரினும் தெரியாது, உபதேசம் தெரியாது. இவன் 2 வார்த்தை வச்சுக்கிட்டு பாடுவான். என்னப்பா பாடுற தெரியாது. ஹலோ, நல்லா கவனிக்க. உன்னையும் என்னையும் மீட்பதற்கு, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அழுக்கிலிருந்தும் மீட்டெடுப்பதற்கு என் இயேசுவுக்கு பொன்னையும் வெள்ளியையும் காட்டிலும் விலையேறப்பட்ட தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டியிருந்தது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த அழுக்க என் சகோதரன் சொன்னானே நந்தலால், நாரிப்போன, மிதிக்கப்பட்டு கிடந்த, கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போன என்னை இயேசு தேடி வந்தாரு. ஒரு நிமிஷம் கண்களை உயர்த்தி மேலே பார்த்து,
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் வேண்டுதல் செய்தனரே. எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து வேண்டுதல் செய்தனரே. பாரிர்கெஸ்ஸே மனே பூங்காவில் என்னை சரையே, பாவியனைக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணிக்கின்றதே. பாவியனைக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணிக்கிறதே. என்னை விலை குடைத்து வாங்கினது மாத்திரமல்ல, எனக்கு என்ன செய்தாராம், அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க வேண்டும் என்று நான் உங்கள் மத்தியில் விரும்புகிறேன். என்ன நீதிமான்களாக்கினார். பக்கத்தில் சொல்லுங்க, நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரோ பின்னால ஒரு வேத பண்டிதர் சொல்றார், போயா போ, என்ன வேதம் ஜாஸ்தி படிச்சுட்டார். பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் இல்லையா? ஏசு ரத்தம் சிந்திதான் நீ நீதிமான் ஆக்கணுமா? ஹலோ, கொஞ்சம் காதை கொடுத்து நான் சொல்ற வார்த்தை கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் இல்லையா? வாசிக்கலாம். ஆபேலை வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறதே. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே 4வது வசனம், சாரி 4th verse. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அகஸ்டின் ஜெபக்குமார் பைபிளை ஒழுங்கா படியும் நீ சொல்றது கேக்குது எனக்கு காதுக்கு. ஆபேலையே வேதம் சொல்லுது நீதிமான், சாட்சி பெற்றான். நல்லா கவனிங்க. அப்ப எதுக்கு இயேசு ரத்தம் சிந்தணும்? ஆபேலின் சரித்திரம் நமக்கு தெரியும் அல்லவா? ஆண்டவரிடத்தில் ஒரு வெளிப்பாடு பெற்றான். அண்ணனை பார்த்து காப்பி அடிக்கல. அண்ணனும் பலிபீடம் கட்டினா, தம்பியாகிய ஆபேலும் பலிபீடம் கட்டினா. அண்ணன் நல்ல காய்கனிகளை தன்னுடைய பாடுகள் நிறைந்த தன்னுடைய வேர்வை சிந்தி உழைத்து உருவாக்கின அந்த பழ வகைகளையும் கனிவளைகளையும் தக்காளியையும் கத்திரிக்காயும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்துகிறான். தன்னுடைய கையின் கிரியைகளை செலுத்துகிறான். ஆனால் ஆபேலுக்கு ஒரு ரெவலேஷன் இருந்து அதை குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை. Why God accepted Abel's offering என்று 7 காரியங்களை நான் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. 2 காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றை நான் சாதாரணமாக சொல்வது வழக்கம். இந்த I would like to add one. ஒரு காரியத்தை நான் ஆட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. வேதம் படிக்கணும், புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. ஆபேல் ஆட்டை வளர்க்கிறதுக்கு நீங்களும் நானும் என்னமா செய்ய முடியுமா? அது புல்லு மேய்ஞ்சு அது பாட்டுக்கு வளரும். ஆனால் கத்தரிக்காய் வளர்க்கிறதுக்கு கொத்தி உரம் போட்டு இப்போ வர்ற உரத்தை போட்டிங்கன்னா அது 1 கிலோ 10 கிலோ மாதிரி தெரியும். அதை தின்னுட்டு நமக்கு கேன்சர் வந்துடும் இல்லை? தன்னுடைய கையின் பிரயாசத்தை எடுத்து அதிலே முதன்மையான விதம் கொண்டுதான். பட் ஹியர் இஸ் ஒன் மேன் got a revelation. I will glorify God. தேவனே வளரச் செய்தார். ஆட்டுக்குட்டி வளருது இல்லை, புல்லு தான் சாப்பிடுது. ஆனால் வளர்ந்துக்கிட்டே போகுது. சயின்டிஸ்ட் ஒருவர் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் நாஸ்திகன். பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பையன் ஒரு கார்ட்டூன் பாரி புக்கு, பைபிள் கார்ட்டூன் புக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான்.
இவர் நீண்ட பயணம், 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் இருக்கணும். இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசலான்னு, டை தம்பி என்ன படிக்கிற? அவன் படிச்சு சொன்னான், God created this whole world. இந்த பெரிய உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குனாரு, அதனுடைய மேன்மையெல்லாம் பார்க்குறேன், படத்தில் பார்க்குறேன். அவங்க எல்கேஜி ஆளு. இவர் சொன்னார், டை there is no God, தேவன் இல்ல. அது அப்படியே வெடிச்சு வந்துட்டு கேட்டா, அங்கிள் வெடிச்சு வந்த ஒரு பக்கத்தில் நான் இருந்தேன், எனக்கு ஆபத்து. பிக் பேங்க்னு சொல்றீங்களா, இந்த பேங்க் இங்கே அடிச்சதுன்னா கஷ்டம் என்றாலும் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள், அதில் சொல்லுங்க. எங்கே வெடிச்சது, எல்லாம் சதுரிட்டு உடனே உலகம் உண்டாயிட்டு அதுலேருந்து ஏதோ வந்தது, மறுபடி குரங்கு வந்தது, என்னன்னு உங்கள் தாத்தா குரங்குன்னு தான் அது இருந்துட்டு போகுது. நான் கேட்குற சொல்லுங்க. பசு புல்ல சாப்பிட்டு பால் கொடுக்குது, முயலும் புல்லதான் சாப்பிடுது, ஆடும் புல்லதான் சாப்பிடுது. ஆமா அப்படின்னு ஒரு அடுக்கி கொட்டு. இவங்கெல்லாம் விதவிதமா கொடுக்குறாங்களே, இது எவாலுவேஷன், அதுல வர்ற எவாலுவேஷன் தானே இதுல வரணும். இதுக்கு மட்டும் பால் வந்துருது, அது நீரும் குடிச்சுக்கிட்டு போன் எல்லாம் வளருதுன்னு சொல்லிட்டு, எந்த பால் எங்க இருந்து வந்தது கொஞ்சம் சொல்லி கொடுங்க எனக்கு. புல்ல தின்னு அது ரத்தமாகி ரத்தம், அதுக்கு பிறகு பாலாகி அது மடுவில் வந்து நான் கறந்து குடிச்சிட்டு என் போன் வளருதுன்னு சொல்லிடுற. பாலை குடிச்சு போன் வளருதுன்னு சொல்லிடல. அதுக்கு மூலப்பொருள் என்ன தெரியுமா? அதுக்கு மூலப்பொருள் என்ன தெரியுமா? புல்லு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் செய்யறதுக்கு என்ன ஆண்டவருக்கு ஒருத்தர் தான் முடியும், சயின்ஸால முடியாது. அவன் சொன்னா, டே எனக்கே பாடம் படிச்சு கொடுத்துட்டா. அவன் கேட்டுச்சு, அதே புல்ல சாப்பிட, நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னொன்னும் சாப்பிடுது, ஆனால் அதை புழுக்க போடுது, கக்கா பண்ணுது. அதில் ஏன் பால் வர்றதில்லை? அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உண்டு, எனக்கு புரியலடா, உன் கேள்விக்கே பதில் புரியல, அந்த மெய்யான தேவனை குறித்து அறிந்து கொள்றதுக்கு இந்த மூளை இல்லைடான்னு சொல்லி அங்கேயே அவன் முழங்கால் போட விட்டான். ஏன்னா சண்டே ஸ்கூல் டீச்சர் விட்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனா சாதாரண ஏற்றுக்கொள்ள முழங்கால் போடும். ஓடுற ஃப்ளைட்டில் முழங்கால் போட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணுறான். யார்? எல்கேஜி பையன் சயின்டிஸ்டுக்கு. ஆண்டவரே இவர் மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதாம ஏவளையும் ஆண்டவர் உண்டாக்கி எங்க கொண்டு வச்சாரு சொல்லுங்களேன்? ஏதேன் தோட்டத்தில். எதுக்கு வச்சாரு? ஆண்டவர் அவனை தோட்டத்தில் வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரம் வளர்ந்ததை பார்த்தான், பூவை பார்த்தான். என்ன ஆண்டவர்ப்பா அழகா உண்டாக்கியிருக்காரு, என்ன ஆண்டவர்ப்பா எவ்வளவு உயரமான மரத்தை உண்டாக்கிறாரு, என்ன ஆண்டவரப்பா 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 மகிமை. ஆனா மனுஷன் பாவம் பண்ண போது என்ன செஞ்சான்னு காட்டுறேன், வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ நான் சொல்லி கொடுத்துட்றேன், காட்டி கொடுத்துட்றேன். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் மனுஷன் பாவம் செய்த மனுஷனுடைய நிலைமை பாருங்க. காயின், வாசிக்கலாம். 17வது வசனம் வாசிங்க பிரதர். காயின் தன் மனைவியை அறிந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பெயரை இட்டான். கொஞ்சம் பாருங்க எல்லாரும், கவனமா பாருங்க பார்க்கலாம். நமக்கு இந்த வசனத்தை வசிச்ச உடனே நமக்கு வர்றதெல்லாம், காயின் மனைவியா இருந்தான், அவன் மனைவி பேர் என்ன போடலையே, உனக்கு அதான் கவலை. கீழே இன்னொன்னு இருக்குது, உனக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு தெரியவே செய்யாது. வாசிக்க மறுபடியும். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி. அவன் என்ன கட்டினா? ஒரு பட்டணத்தை கட்டி. எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்டோட சன்னிதானத்தை விட்டு தூரமா போயாச்சு. எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? நான் பைபிள் ஸ்டடி எடுக்கல, உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். பைபிள் எத்தனை அருமையான பைபிள் நீ வச்சிருக்கீங்க காட்டி கொடுக்குறேன். சொல்லுங்க. ஹலோ, 3 பேர். காயின், மனைவி, ஏனோக். 3 பேருக்கு என்னத்தை கட்டினா? பட்டணத்தை கட்டினது என்ன அர்த்தம்? பெரிய கான்கிரீட். முதல்ல மரத்தை பார்த்து, ஆண்டவரே என்ன அழகா பண்ணி இருக்கிறீரு,
பூ எவ்வளவு கலர் கலரா இருக்குது, ரோஸ் எப்படி இருக்குது, என்ன வாசனை வருது, ஆண்டவரை புகழ்ந்தமே. இப்போ என் கையின் கிரியைகள் எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட் கோனு சார். உங்க வீட்டுக்கு வரமாலே கேட்பாங்க, இது யார் கட்டினது, இந்த கல் பாலிஷ் போட்டது யாரு? நானெல்லாம் அப்படி கேட்குற ஆள் தான். யாருக்கு மகிமை போச்சுது சொல்லுங்க. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, கண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி கண்ணை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வீட்டை கட்டி அழகு பார்த்தீங்கன்னா நீ மனுஷன் அழகு, நீ மனுஷனுடைய தான் புகழுற, மனுஷனுடைய மகிமையை தான் பார்க்குற, மனுஷனுடைய கையின் பிரயாசத்தை தான் பார்த்து அது புகழ்ற. ஆனால் வெளியே போய், அதனால தான் நம்ம பட்டணம் தான். நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி ஆட்கள். ஹலோ, நான் நினச்சேன் தூத்துக்குடிக்கு 5 வருஷம் கழிச்சு போகிறோம், பயங்கர ஸ்மார்ட் ஆகிருக்கும். மோடி பண்ண காரியத்தில் அப்படியே ஸ்மார்ட் ஆகிருக்குன்னா அங்கே எஸ்ஸை எடுத்துட்டான், மார்ட் மட்டும்தான் இருக்கு. ஸ்மார்ட் போய் எஸ்ஸை வெட்டியாச்சுன்னா மார்ட், வி மார்ட், இ மார்ட், எஃப் மார்ட், எல்லாம் மார்ட். நான் தூத்துக்குடி மாறும்னு நினச்சி தான் வந்தேன். ஏன்னா நமக்கு மனுஷன் கட்டுறதில் மகிமையை தேடுறதான் நம்ம. ஏன்னா பாவ சுவாபம் இன்னும் கிரியை செய்யுது. 3 பேருக்கு பட்டணம் கட்டுறான். என் 3ஆவது மகனை அவன் படித்து மீடியா படித்தான், மறுபடியும் என்னெல்லாமோ கோர்ஸ் பண்ணான். மீடியாவுக்கு மினிஸ்ட்ரி பண்ணணும்னா அவன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்து அவன் மீடியா துறையிலே படித்து மேலெல்லாம் படிச்சுட்டான். எனக்கு அதெல்லாம் விளங்குறது இல்லை. படிச்சுட்டு வந்தோடனே நான் அந்த நேரம் துபாய்க்கு ஊழியத்துக்கு போகும்போது, இன்னும் கொஞ்சம் நீ அட்வான்ஸ் ஆக்கி விட்டுற, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, நீ அவங்களோட சேர்ந்து நீ சம்பளம்லாம் வாங்க வேண்டாம், கொஞ்சம் மீடியாவை அட்வான்ஸ் பண்ணிட்டு வான்னு கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் துபாயில் போய் இறங்கி, ஷார்ஜாங்கிற இடம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஷார்ஜா, இந்த பக்கம் துபாய். இந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தான் போனோம். போகிறதுக்குள்ளே ஷார்ஜாக்குள்ளே இன்னும் போகலை. என் மகன் சொல்கிறான், டேடி இந்த ஃப்ளைட் எப்போ திரும்ப போய் நான் போயிட்டுமா? என்னடா, முதல் தடவை நான் வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பேன்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், இருந்து இந்த காங்கிரீட் ஜங்கிளுக்குள்ளே யார் இருக்கிறது? நமக்கு ஃபாரின் மோகம், பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறதான் நமக்கு பெரிய குறியே. ஏன்னா வெளிநாட்டில் இன்னும் அள்ளி தர்றான்னு நான் பார்த்து, நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய நிலைமை. அவன் தான் ட்ரைவ் பண்ணணும், அவன் தான் வீட்டை சுத்தம் பண்ணணும், அவன் தான் துவைக்கணும், அவன் தான் அயர்ன் பண்ணணும். நல்லா கவனிங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க பிள்ளைய பார்க்க போவீங்க. என்ன பிரதர் செஞ்சீங்க? பகல் முழுவதும் இருப்பீங்களாங்க, என்ன செய்வீங்க? என்ன செய்கிறது பிரதர்? அடைச்சி போடுவான். சாயங்காலம் பிள்ளை 7 மணிக்கு வருவான். அவனை எப்படி தொந்தரவு பண்ணுறது? ஏன்னா அவன் கூட்டு போனால் தான் போக முடியும். அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லையா அமெரிக்காவில்? என்ன காரியம்? நம்ம ஏக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு, ஏக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் பொய். Listen, I don't say you should not send your children to America. No, I'm not saying that. Where do you want to glorify God? On which we want to glorify God? எதை மேன்மைப்படுத்துகிறோம்? அதே மாதிரி தான் நமக்கு விளங்கலை, ஒன்றும் தெரியாதுன்ன போது என்னை தேவன் முன் குறித்தது மாத்திரமல்ல, என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா ஆபேலை நீதிமான்னு சொன்னார்னுட்டு சொல்லிடுறேன். முதலாவது, தேவன் வளர்த்து கொடுத்ததை தேவனுக்கு தருகிறேன். 2வது, ஆண்டவரே எனக்கு பிரியமானதல்ல, உமக்கு பிரியமானது என்னன்னு காட்டியும் கொடுத்துறேன். இதை குறித்து பேச வரவில்லை. அந்த ஆபேலை நீதிமான் என்று தானே சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றீங்க இயேசுவின் ரத்தம் என்ன நீதிமான் ஆக்கிட்டதுன்ட்டு. எப்படி ஐயா? அடுத்த ஒரு ஆளை காட்டி கொடுக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமானது. 2 பேதுரு 2வது அதிகாரம். 2 பேதுரு 2வது அதிகாரம். அங்க ஒரு ஆளை நீதிமான்னு சொல்லியிருக்கு. அவனை கொஞ்சம் காட்டி கொடுக்கலாமா? 8வது வசனமும் 9வது வசனம் வாசிக்கலாம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, சோதோம் கொமோரா பட்டணத்தாருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். பைபிள் அப்படித்தான் எழுதியிருக்கான்.
லோத்து நீதிமானா? ஆமென். சோத்து மாடம் பிரதர். லோத்து என்கிற சோத்து மாடனை குறித்தா இப்படி எழுதியிருக்கு. அழகா கண்ணுக்கு பச பச்சைன்னு தெரிஞ்சிருந்தானே சோதம் போனா. சித்தப்பா விட்டுட்டு அங்க போய் கூடாரம் போட்டாரு, மறுபடி உள்ளே போயிட்டார் சோதமுக்குள்ள. நாங்க பிரசங்கம் கேட்டிருக்கோம். முதல்ல கூடாரம் தான் போட்டாரு. அப்புறம் லோத்துடைய கல்யாணம் நடந்து அவ சொன்னா, அத்தான் இங்கே தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் ரோட்டரி கிளப்லையும் லயன்ஸ் கிளப்லையும் மெம்பர் ஆகுங்க. அப்போ தான் நம்ம பொம்பளை பிள்ளைங்க பத்திருக்கோம், மாப்பிள்ளை கிடைப்பான். உள்ளே போய் அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாயிருக்கிறேன். அவருடைய அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் கண்டு ஹோமோசெக்சுவல்ஸ் ஆல் அரவுண்ட், வீட்டுக்கு விருந்தால கூட வர விட மாட்டான். அப்படிப்பட்ட ஊர்ல போய் இருந்துகிட்டு அவனையும் நீதிமான் என்று வேதம் அடையாளம் காட்டி கொடுக்கிறதே பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார். இவங்களே அதிகாரம்னா தூத்துக்குடி பட்டணத்தில் சுத்தி அசுத்தம் நடந்தாலும் நாங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வாழ்றமே, எங்களை நீதிமான் ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? என்ன சொல்ல விரும்புகிறீர்? என்ன சொல்ல விரும்புகிறீர்? அவனே நீதிமான்னா நாங்க அதை விட நீதியா நடக்கிறோம் பிரதர். எதுக்கு இயேசுவின் ரத்தம் எனக்கு? எதற்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? என்ன நீதிமானாக்குறதுக்கு நீ காட்டி கொடுத்துட்டீங்க. நாங்களும் நீதிமான் பாட்டி தள்ளிடுறோம். அது மட்டும் இல்ல, நீதிமான் என்ன வேணாலும் செய்யலாம், கிருபை இருக்குது, கிருபை வந்து நான் எப்படி வாழ்ந்தாலும் நீதிமான் தான் சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. நாளை பேசுறேன். எப்படி ஐயா எங்களை நீதிமானாக்குறதுக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? கொஞ்சம் காட்டி கொடுங்க ஐயா, கொஞ்சம் காட்டி கொடுங்க ஐயா. நேரம் முடிஞ்சிச்சு, தாண்டியும் போயிடுச்சு. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். இன்னும் 5 பேரை காட்டி கொடுக்கணும் பழைய ஏற்பாட்டில். நாளைக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா 5 பேரை காட்டி கொடுத்துட்டு அடுத்த வசனத்துக்கு அடுத்த இடத்துக்கு போக போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு வேதம் விளங்கலை. ஆபேல் அவனை நீதிமான்னு சொல்றீங்க, லோத்தையும் நீங்க நீதிமான்னு சொல்றீங்க. வேதத்தில் படிக்க இதே வஉசி கல்லூரியில் படிச்சவன் நான். இந்த வஉசி கல்லூரிக்கு எதிர்த்தால ஒரு பார்க் உண்டு. அந்த பார்க்கில் புளிய மரத்தில் ஏறி நின்று நாங்கள் 4-5 பேர் டெய்லி கான்ஃபரன்ஸ் போடுறது வழக்கம். ஒரு இந்து மாணவன் அவன் சொன்னான், டேய் நீ கிறிஸ்தவன் தானடா? ஆமா. ஆதி ஆமா 19வது அதிகாரத்தில் இவ்வளவு அசிங்கமா இருக்கு, நீ கிறிஸ்தவன் சொல்றிய, வெக்கமா இல்ல? லோத்து தன்னுடைய மகள்களோடு படுத்து எழும்பினதை காண்பிக்கிற இதுவாடா பரிசுத்த வேதாமன் சொல்லி என்ன அவமானப்படுத்தி இருக்கான். நல்ல கவனிங்க. அவனையா நீதிமான் சொல்லுது? ஏன் சொல்லுதுன்னு நாளைக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவருடைய கல்வாரியை கொஞ்சம் பார்த்து 2 கையும் வயத்து. கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே என்கிற அந்த கவியை மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஒரு உப்பு கொடுத்தலோடு கூட பாடுங்க. உங்க கண்களுக்கு முன்னதால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாத்திரம் தெரியட்டும். நாளைக்கு நான் தொடருகிறேன். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை
மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரக்கமே அவர் நிலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆண்டவருடைய ரத்தத்தினுடைய மாட்சிமை என் மக்கள் பார்க்கட்டும். இவ்வளவு பெரிய ரத்தத்தை சிந்தி, மாசற்ற ரத்தத்தை சிந்தி நம்முடைய மாட்சிமையை பார்க்கட்டும், இன்னும் புரிந்து கொள்ளட்டும். இந்த கூட்டங்களிலே ஆரம்பித்திருக்கிற இந்த கிரியையை ஒரு 2 நாட்களில் ஜனங்கள் ருசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.